தர்மத்தில் வந்து எதிர்மறை தர்மம் நேர்மறை தர்மமும் இல்லை, தர்மம் தர்மம் தான். அதில் எதிர்மறையாக இருந்துச்சுன்னா அது அதர்மம். அது விமர்சனம் வந்து ஒரு தர்மத்துக்கு ஈக்குவல், நீதிக்கு ஈக்குவல், நியாயத்துக்கு ஈக்குவல். அது விமர்சனம் தான். விமர்சனத்தில் வந்து அது தர்மம் மட்டும் விமர்சனம், அது அது நேர்மையாக இருக்கும், நேர்மையாக தான் விமர்சனம். அப்போ விமர்சனம் வந்து நிறையும் சொல்லணும், குறையும் சொல்லணும். அதுதான். இப்போ நான் ஒரு படம் எடுத்து என்னோடய படத்தில் நிறைய குறை சொன்னால் தான் நான் அந்த குறையெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கிட்டு அடுத்த படத்துக்கு நான் வந்து சரி பண்ண முடியும். அப்போ விமர்சனம் வந்து ஒரு இயக்குனரை அவர் குறையை உணர்ந்து அடுத்த படத்தை சரி செய்யணும். அடுத்த படத்தை அந்த குறையெல்லாம் சரி செய்கிற அளவுக்கு தான் விமர்சனம் இருக்கணும். அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் எல்லாரும் சூப்பர் படம் வேறு லெவல், இந்த படத்தை ஈக்குவலாக இல்லை அப்படிலாம் சொல்லணும் அவசியம் இல்லை. நல்லதையும் சொல்லுங்கள், குறையும் சுட்டி காட்டுங்க. அதே நேரத்தில் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, விமர்சனம் அவதூறாக இருந்தால் நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதிகமாக ஏன்னா இன்றைக்கி என்ன சொன்னால், இன்றைக்கி ஆரோக்கியம் ஃபஸ்ட்டு ஒரு காலத்தில் பத்திரிகை விமர்சனம் பார்த்தோம், ஆனந்தவுடன், குமுதம், பத்திரிகை விமர்சனம் பார்த்தோம். அதேபோல் மீடியாக்கள் விமர்சனம் பார்த்தோம். அப்போ ஒரு பத்திரிகை விமர்சனம் பார்த்துட்டு மக்கள் படத்துக்கு போனாங்க. ஒரு மீடியாவில் சொல்கிற விமர்சனத்தை பார்த்து மக்கள் படத்துக்கு போனாங்க. இப்போ என்னென்னா மக்கள் விமர்சனம் ஆகிட்டாங்க. இன்றைக்கி பத்திரிகை மீடியாக்களை மீறி ஆடியன்ஸே விமர்சனம். சுட தோசை சுட்டு கொடுக்குற மாதிரி தியேட்டர் வாசலே சுட்டு கொடுத்துறான். நம்ம மக்களுக்கு தான் படம் எடுக்கிறோம். அப்போ மக்களுக்காக நம்ம அவங்க விமர்சனம் தாங்கிக்கணும். அதே நேரத்தில் மக்களுக்கும் கொஞ்சம் நாகரிகமாக, இப்போ கோர்ட் என்ன சொல்லுன்னா, எதுக்கு இது அவதூறுன்னு சொல்லுன்னா, நாகரிகமில்லாத விமர்சனங்கள் அவதூறு. அப்போ விமர்சனம் பண்ணுங்கள், அது ஒரு நாகரிகமாக பண்ணுங்கள். அதான் இன்றைக்கி வேண்டிக்கிறது. ஆனால் இன்றைக்கி வந்து மக்களே படங்களை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்ட காலகட்டம். அதனால் மக்களுக்கு ரொம்ப பயப்படணும். நம்ம ஏதோ படம் எடுத்துகிட்டு ஒப்பைத்தரலாம்லாம் இல்லை, முழுக்க முழுக்க நேசித்து பண்ணணும். வெற்றி மட்டும் குறிக்கோளாக இருக்கணும். ஒரு ஸ்கிரிப்டை இயக்குனர் மட்டும், ஏன்னா இயக்குனர் மட்டும் வச்சுக்கும்போது அவருடைய அவருடைய திறமைக்கும் அவருடைய சிந்தனைக்கும் தான் இருக்கும். அதை 4 பேர் இல்லை, ஃபஸ்ட்டு படம் 4 பேரோட கதை சொல்லலாம், தப்பே இல்லை. நமக்கு தேவை வெற்றி. இன்னொரு சொன்னால் தப்பாகிருமோ, அவங்களுக்கு சொன்னால் தப்பாகிருமோ, அந்த ஈகோவே இருக்கக்கூடாது. வெற்றி அடையணும்னா நீங்கள் உங்கள் நம்பிக்கையான யாராக இருக்காங்களோ, சரியான விமர்சனம் யாராக இருக்காங்களோ அவங்க கூட கதையை சொல்லி செதுக்கிக்கலாம். ராமச்சந்திரன் ஒரு திறமையான, ஒரு நம்பிக்கையான, ஜெயிக்கணுங்கிற வெறியோடு இருக்கிற ஒரு இயக்குனர். கண்டிப்பாக இந்த சதுரங்க ஆட்டம் ஆரம்பத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மக்களுக்கு கொடுப்பாரு. ஒட்டுமொத்த மக்களும் நேசிக்கிற மாதிரி இந்த படத்தை எடுப்பார். பிடிச்சிருக்கு இந்த படம். மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சு தொடர்ந்து நீங்கள் தமிழில் படம் பண்ணிட்டே இருக்கணும். இதில் வந்து நீங்கள் ஒரு இயக்குனருக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்ததா இல்லை சார். ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டா அதில் ஆயிரக்கணக்கான தொழிலாளருக்கு வேலை கிடைக்கும் சார். அதான் சார், அந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளருக்கு தலைமை தான் இயக்குனர். அப்போ நம்ம ஒரு கதையை நம்பி இயக்குனருக்கு படம் கொடுத்தோம்ல, அந்த படத்தினால எத்தனை ஜூனியர்ஸ், எத்தனை டெக்னீஷியன்ஸ், எத்தனை செட் ஆளுங்க, நிறைய தொழிலாளருக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாய்ப்பு சொல்ல முடியாது, அவங்களுக்கு ஒரு வாழ்வாரம் கொடுத்துருக்கிய. இதுவே ஒரு புண்ணியம். இது ஒரு சிறு தயாரிப்பாளர் வந்து நிறைய சின்ன சின்ன டெக்னீஷியனுக்கு வாய்ப்பு கொடுக்குறது வந்து அது ஒரு புண்ணியம். இந்த புண்ணியம் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் ஒரு அழகான ஆரம்பம். பிள்ளையார் சுழி போட்ட படைப்பு பேர் முருகா. பட் ஜென்ரலாகவே படம் பூஜைகள் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு சிலது கைண்ட் ஆஃப் குறைவாயிடுச்சு. ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ஸோ, ட்ரெய்லர், டீசர், ஃபஸ்ட் லுக்னு வெவ்வேறு விதத்தில் ஒரு படத்தோட ப்ரமோஷன்ஸோ ஆடியன்ஸ் கூட சேர்க்குற ஒரு முயற்சி இருக்குது. ஒரு பூஜையை அந்த மனநிறைவோட, ஒரு வார்ம்த்தோட, அந்த பாசிட்டிவிட்டியோட, அந்த பிளெஸ்ஸிங்ஸோட அட்டென்ட் பண்ணுற மகிழ்ச்சி இன்றைக்கி இருக்குது. ப்ரெஸ் அண்ட் மீடியாவிலேருந்து வந்த அனைத்து நண்பர்களுக்கும், இந்த விழாவில் கலந்துக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்தோடனே இந்த ப்ரொடக்ஷன் பேனரோட லோகோ பார்த்தேன். VVS, தட்ஸ் சுப்ரீம் ஃபில்ம்ஸ், வினோத் வி ஷர்மா வெஞ்சர். எனக்கு வினோத் சார் ஆஸ் அ தயாரிப்பாளர் இப்போ தெரியும். பட் கடவுள் நகரத்தில் வேறொரு சூழலில் நம்ம ஏற்கனவே ஒரு அறிமுகம் இருக்குது.
இந்த ப்ராஜெக்ட் அவர் வந்து இயக்குனர் ராமச்சந்திரன் சாரை சந்தித்து ஃபைனலைஸ் எல்லாம் பண்ண பிறகு எனக்கு வினோத் சார் கால் பண்ணார். ஐம் வென்ச்சரிங் இன் டு சினிமா அசோக் அண்ட் நீங்கள் இந்த படத்தில் இருக்கீங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஒரு படைப்புக்கே அந்த முழு க்ரூவுக்கு சாரதியாக கிருஷ்ணராக இயக்குனர் இருப்பார். பட் அந்த படத்துக்கு அஸ்திவாரமாக இருக்கிறது தான் தயாரிப்பாளர். அந்த விவிஎஸ்னு அது லோகோவும் பார்க்குறப்ப ஓடுற குதிரை மேலே ஜென்ரலி கட்டுற விஷயந்தான் சினிமான்னு சொல்லுவோம். அந்த லோகோவில் அந்த 2 குதிரை கமையாக கெத்தாக ஓடுது. விவிஎஸ்ல ஐ திங்க் ஒரு வெற்றி, வாய்ப்பு, வாழ்க்கை இது எல்லாமே கலந்து அழகாக அமைஞ்சிருக்கு. ஐ விஷ் வினோத் சார் ஆல் தி வெரி பெஸ்ட் அவரோட இந்த வெஞ்சரில். மேலும் மேலும் இந்த ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சுவை இந்த ஆரம்பம் மலரணும் வளரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சார். அட் த சேம் டைம் ராமச்சந்திரன் சார் ஹஸ் பீன் இந்த இந்த பயணத்தில் மட்டும் அறிமுகமாக இல்லாமல் ஒரு இயக்குனராக, ஒரு போராடுற இயக்குனராக பல வருடங்களாக அறிமுகம். ராமச்சந்திரன் சாருக்கும் இந்த ப்ராஜெக்ட் அவர் கதை நரேட் பண்ணார். ஆக்சுவலி லிட்ரலி ஒரு பியூட்டிஃபுல்லான ஹைப்பர் லிங்க் நரேட்டிவ். அந்த டீட்டெயில்ஸை மேபி இவென்ச்சுவலி அப்புறம் பகிர்ந்துக்குவோம். பட் ஏன்னா இது ஆரம்பம். இந்த ஆரம்பத்தில் உங்கள் அனைவருமோட ஆசீர்வாதங்களும் நல்ல எண்ணங்களும் ஒரு புது வருடம் 2025க்கு என்ட்ரு பண்ணுற இந்த தருணத்தில் இப்போவே ஜோஷாக பாசிட்டிவாக ஆரம்பிக்கிறோம். அண்டு உங்கள் அனைவருமோட பிளெஸிங்ஸ் வேணும். ராமச்சந்திரன் சார் மனமார்ந்த வாழ்த்துக்கள், பிரார்த்தனைகள். அண்ட் இந்த பயணம் சதுரங்க ஆட்டம் ஆரம்பிக்குது. அனைவருக்கும் வணக்கம். அல்டிமேட் ஸ்டார் அஜித் சார் அவர்களோட அடுத்த படம் விடாமுயற்சி. மதிப்பிற்குரிய அண்ணன் மகிழ் திருமேனி அவங்க இயக்கத்தில் இந்த படம் தயாராகிட்டு இருக்கு. அதில் ஒரு வசனம், ஒரு கேப்ஷன் பார்த்துருப்பீங்க டீசரில். எல்லாரும் எல்லாமும் கைவிடும்போது உன்னை நம்பு. இது இன்றைக்கி நல்லாவே ட்ரெண்டிங்காக இருக்குது. 2K கிட்ஸ்லேருந்து எல்லாருமே அதை எடுத்துக்கிறோம். ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குன்றதுனால நண்பர் ராமச்சந்திரன் அவர்களும் இந்த கேப்ஷனை எடுத்துக்கிட்டு தன்னை நம்பி, கதையை நம்பி உழைச்சிட்டு இருந்தார். அவரை நம்பி திரு வினோத் சர்மா அவர்கள் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா அவரோட பயணத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு இருந்துகிட்ருக்கேன். எங்கள் ஆஃபீஸ்க்கு ஒவ்வொரு தடவை வரும்போதும் ஒரு டெலிவரிக்கு வரக்கூடிய ஒரு தாய் மாதிரியான ஒரு எமோஷன்லேயே வருவார். என்ன சார் கூலாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்கன்னு கேட்டால் அந்த ஒரு பரபரப்பு. ஏன்னா அவர் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு பிச்சிங், ஒரு கதை ரெடி பண்ணி ஓகே பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பார். சம்திங் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் தகர்ந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி நொறுங்கி வருவார். ஆனால் நிறைய பேசுவார், மணிக்கணக்கில் பேசுவார். பேசும்பொழுது கடைசியாக போகும்போது ஒரு தெளிவோடு போவார், நம்பிக்கையோடு போவார். ஸோ அது எங்களுக்கே ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஏன்னா தொடர்ந்து அவர் சொல்கிறது எல்லாமே சார் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் எல்லாமே கடைசியாக வந்து சார் இது மிஸ் ஆகிடுச்சு சார்னுவார். ஸோ காட்ஸ் கிரேஸ். ஒரு அருமையான தயாரிப்பாளரை இவ்வளோ கிராண்டான ஒரு பூஜா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுவே எப்படி இருக்குன்னா இன்னும் அடுத்தடுத்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை தூண்டிருக்குது. எனக்கு இண்டஸ்ட்ரியை விட்டு நோக்க போகுது, மக்களும் பார்க்க போகிறாங்க. இந்த டைட்டிலேருந்து எல்லாமே பெருசாக ரீச் ஆகுன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் கேட்சிங்காக இருக்குது. இதில் நிறைய இதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாமே நமக்கு நல்ல அறிமுகமானவங்க இருக்காங்க. நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஹாப்பி. ஸோ இவரோட அந்த முயற்சி 100% வெற்றி அடையணும். அதுக்கு எங்களோட சப்போர்ட் இருக்கும். ஏன்னா நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்போவுமே எங்ககிட்ட வரக்கூடிய படங்களில் முதல்லையே வாங்கன்னு சொல்லுவோம். முடிச்சுட்டு ஆவரேஜாக ஒரு கண்டென்ட் கொண்டு வரும்போது அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கோ அதை எப்படி மேக் ஓவர் பண்ணுறதுக்கு நிறைய சிரமங்கள் இருக்கும். பட் இப்போது இனிஷியல் ஸ்டேஜ் அவர் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே அப்பப்போ இன்புட்ஸ் கேட்டுகிட்டே இருப்பார். யார் கமிட் பண்ணலாம், என்ன இன்க்ரீடியன்ஸ் உள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ டெஃபினட்டாக இது ஒரு ஃபைன் டியூன் பண்ணி ஒரு ஷோர் ஷாட் ஹிட் பண்ணுறதுக்கான எல்லா அம்சங்களும் இதில் உள்ளே இருக்கும்னு நான் நம்புகிறேன். அவர் சொன்ன விஷயங்களை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண வாய்ப்பு இருந்ததுன்னா டெஃபினட்டாக இது அடுத்த வருஷத்தில் ஒரு சொல்லிக்கிற மாதிரியான ஒரு படமாகவும், ப்ரொடியூசருக்கு லாபம் ஏற்ற படமாகவும், எல்லாருக்கும் இந்த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர் கொடுக்குற படமாகவும், திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கு அடுத்த வாய்ப்பு உடனடியாக கொடுக்குற படமாகவும் அமையும். அதில் எங்களோட சப்போர்ட் எப்போவுமே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சோனியா. ஸோ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராம் சாருக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தென் அதனால எனக்கு வந்து வினோத் சார் தெரியும். பிகாஸ் எனக்கு இந்த வினோத் சார் இந்த படம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்தே ராம் சார் செலக்ட் பண்ணி நீங்கள் தான்மா பண்ணணும், உங்களுக்கு இந்த கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆப்டாக இருக்கும், ஸோ நீங்கள் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னார். ஸோ 3 days பேக் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி போஸ்டர் அனுப்பி ஃப்ரைடே வச்சுருக்குறோம், நீங்கள் வந்தே ஆகணும் பூஜைக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ராம் சாரோட ஒரே வார்த்தைக்காக நான் கிளம்பி வந்தேன். ஸோ இங்கே வந்து எங்கள் படத்துக்காக வாழ்த்து வந்திருக்கும் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. எங்களோட இந்த படம் ஸ்டார்டிங் நெக்ஸ்ட்டு சக்ஸஸாக வரும்போதும் எல்லாரையும் திரும்ப மீட் பண்ணுவோம்.
தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வெரி குட் டே. ஸோ இது ரொம்ப லாஸ்ட் மினிட் அண்ட் தேங்க்யூ ஃபார் த ப்ரெஸ் எங்களுக்காக லாஸ்ட் மினிட்ல வந்ததுக்கு. அண்ட் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு த ஹோல் டீம் அண்ட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் டீம். அண்ட் தேங்க்யூ டிஓபி டேனி சார் அண்ட் டைரக்டர் ராம் சார். கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ன்றனால நர்வஸாக இருக்குது, உங்களுக்கும் எப்படி இருக்குன்னு தெரில. பட் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் இட். ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் டீம். தேங்க்யூ. நான் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லிட்டு போகலான்னு தான் டைரக்டர்கிட்ட வந்தேன். சரி கூப்பிட்ருவாங்கன்னு பார்த்தேன், கடைசி வரைக்கும் கூப்பிடல. சரி அப்படியே ஃபோன் வந்த மாதிரி நடிச்சிக்கினே வெளில போயிடலாமான்னு பார்த்தேன். கரெக்டாக அந்த நேரம் தான் கூப்பிட்டாங்க. நம்ம ஜிம் கேரி வந்து சொன்னார் சினிமா வாழ்க்கை லைஃப் பற்றி. சினிமாங்கிறது வந்து இந்த மைக் மாதிரி தான். ஹைட்டாக பேசிட்டு போகிறவங்களுக்கு அப்படி ஹைட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் குள்ளமாக வரவங்களுக்கு அப்படி கொஞ்சம் குள்ளமாக இறக்கி அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அதுதான் சினிமா. அப்படி இல்லாதவங்க ஹைட்டாக இருந்ததுன்னு வச்சிங்களேன், பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படி இறக்கி விடுவாங்க மைக்கை. அதுதான் டைரக்டர். இந்த படத்துக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு உதாரணமாக வந்து ஏதாவது பேசணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை பேசி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி கிளம்புற விஷயந்தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த டைரக்டர் ராமச்சந்திர சாரை பற்றி சொல்லணும்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி யூஎஸ்ஏல வந்து நிதிஷன் என்னுடைய ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டைரக்டர் ராமச்சந்திரன் வந்து ஒரு படம் பண்ணுறாருன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அவருக்கு ஸ்கிரிப்ட் சைடில் அதெல்லாம்னு. எனக்கு கொஞ்சம் அப்போது ஒர்க்கு இல்லை, கம்மியாக தான் இருந்தது. அதனால் சரி ஓகேன்ட்டு 2-3 தடவை ஃபோன் பண்ணேன். ஃபஸ்ட்டு நல்லா பேசினார், அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிள் இல்லை. சரி நம்மளை பற்றி தெரிஞ்சிச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். அப்படின்னு நானும் கம்முன்னு விட்டேன். அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணி என்ன நீ சொன்ன அவ்வளோ சொன்ன அவர் கண்டுக்குமான்றாரு அப்படி இப்படின்னு பேசலான்னு பார்த்தேன். சரி ஓகே விட்டுரு, இதெல்லாம் இது மாதிரி நிறைய கடந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது விட்டாச்சு. சமீபத்தில் ஒரு ஃபேஸ்புக்கில் இவருடைய இதில் வந்து ஒரு இந்த மாதிரி பூஜை ஆரம்பம் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கடந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி, நான் நீங்கள் இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு கேரக்டரு உங்களுக்கு சாங் இருக்குது அது இருக்குதுன்னு பயங்கரமாக இது பண்ணி பூஸ்ட் பண்ணி பேசிகிட்டே இருந்தார். எனக்கு செம ஆச்சரியம். எனக்கு ஆனால் இது டக்குன்னு அப்போல்லாம் ஒன்றுமே கண்டுக்கல. இப்போ வந்து இவ்வளோ பூஸ்ட் பண்ணுறாரு. நைட்டு 2 மணிக்கெல்லாம் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு நேற்று நைட்டு. அப்போ தான் தெரிஞ்சுது ஒரு படம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதை கடந்து ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி ஒரு படத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் தான் நம்மளை கூப்பிடணுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே இருக்கும் போதோ நம்மளை எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நினச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த இது போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாருடைய இயக்குநர்களுடைய இதுவே வந்து சதுரங்க இது மாதிரி தான், ஆட்டம் தான். ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி ஒரு படம் பண்ணுறதுங்கிறது வந்து மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலை. ஏன்னா எனக்கு இடையில் ஒரு 10 வருஷம் கேப் வந்தது. நான் ஒரு படம் டைரக்ஷன் பண்ணோங்கிற ஒரு கேப்பில் தான் தயாரிப்பாளரே எனக்கு கிடைக்காம ரொம்ப நம்ம பிளான் பண்ணதால் சக்ஸஸ் ஆன பிளானிங் தான். அதுக்கப்புறம் நான் சுத்தமாக ஃபீல்டில் ஆல் அவுட்டு அதை எங்கடா போயிட்டாரு அப்படின்னு எனக்கு இதெல்லாம் இடையில் கொரோனா டைம்லலாம் என் பேரில் ஒருத்தர் இறந்துட்டார். எனக்கு போஸ்டர் ஒட்டானுங்க, இந்த மாலையெல்லாம் அப்பயே வாங்கிட்டு வந்துட்டானுங்க. பூஜைக்கு போட வேண்டிய மாலையை கூட்டின்னு வந்து கடைசியில் எப்படி வந்தானுங்கிற மாதிரி சூழ்நிலைலாம் இருந்தது. அவ்வளோ போராட்ட கலங்கள். அதனால் நான் எந்த படங்கள் போனாலும் நான் ஃபுல்லாக அந்த ஆர்டிஸ்டாக இல்லாமல் டைரக்டர் டீமில் தான் சப்போர்ட்டிங்காக இருப்பேன். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு பல டைரக்டருக்கு நான் வந்து நடிக்க வச்சுருக்கிறேன். அது வேறு விஷயம். ஏன்னா பல பேர் ஊர்லேருந்து நல்லா சொகுசாக காவேரி ஆற்றங்கரெல்லாம் குளிச்சுட்டு இங்கே வந்து மேன்சன் ஹவுஸில் ஒரு மாதிரி ஸ்மெல்லில் இப்போ எல்லாம் குடும்பத்தையும் இருந்துட்டு இங்கே சினிமாக்காக போரான்னு இருப்பாங்க. அவங்களாம் ஊர்லாம் கேட்கும் போகும்போது எங்கன்னு கேட்டால் திருட்டு ஜெயிலில் இருக்கிறான் போலகுது, அதான் ஆளே காணன்வானுங்க. ஆனால் இங்கே எவ்வளோ போராட்டங்கள் இருப்பேன். அதனால தான் என்ன சொல்லுவோன்னா ஒரு சீன் நடிச்சிருங்க நீங்கள் இந்த படத்தில், அப்போ நீங்கள் இந்த ஃபீல்டில் இருப்பீங்க அப்படின்னு தெரியுங்கிறதுக்காக நான் பல டைரக்டருங்களை வந்து நடிக்க வச்சுருக்கிறேன். அந்த மாதிரியான போராட்ட காலங்கள் இந்த கஷ்டங்கள்ங்கிறது வந்து எல்லாருமே சொல்கிறது தான். இது நம்ம கடந்து வந்த பாதை கஷ்டங்கள் அது இதுங்கிறது எல்லாமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இது. பட் இருந்தாலும் அவ்வளோ ஒரு போராட்டம் கடிச்சு இன்றைக்கி ஒரு படம் எடுத்து அது தேட்டர் ரிலீஸ் ஆகி ஓடிடியில் வாங்குறது கொள்றதுங்கிறலாம் எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது நமக்கு தெரியும். படம் எடுத்தாலும் ஓடிடியில் வாங்குறது இல்லை, அது மாதிரியான விஷயம். பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் அந்த மாதிரி சில படங்கள் சின்ன படங்கள் ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து ஒரு படத்தை ஆரம்பித்து பூஜையே இவ்வளோ பெரிய லெவலில் கொண்டாடி ஒன்று ப்ரொடியூசர் நம்பிக்கையாக வந்திருக்கிறாருன்னா அவர் இந்த கதை மேலே வச்சுங்கிற நம்பிக்கை தான். சர்மா சார் சூப்பர் சார், உங்களை மாதிரி நிறைய ப்ரொடியூசர்கள் வரணும். இந்த மாதிரி டைரக்டர்களுக்கு ஒரு நல்ல கஷ்டப்படுறாங்க எவ்வளோ இயக்குநர்கள், அவங்களுக்குலாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் தரணும் அப்படின்னு நான் ஒரு அன்பாக வேண்டிக்கிறேன் சார். ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.